ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம குண்டுமல்லிப்பூ முல்லைப்பூவோட இடையில வச்சு கட்டக்கூடிய குட்டி பட்டன் ரோஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பிரைடல் வேணி ரெடி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுக்காக ஜிப்சி ஃப்ளவரை நான் கையில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு 3 கொத்து எடுத்துக்காங்க, போதுமானதாக இருக்கும். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி கிளையாக இருக்கும். நம்ம கையில் இந்த மாதிரி பிச்சு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கையில் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக. அப்போ தான் நம்மளுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டன் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 ரோஸ் எடுத்துக்கிட்டோமாவே போதுமானதாக இருக்கும். அடுத்து நம்ம கீழே வச்சு கட்டுறதுக்காக இந்த மாதிரி கோல்டு கலர் ரிப்பன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டு கலர் ரிப்பன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வாழை மட்டை இருக்குது இல்லைங்களா, வாழை நார், அதுவும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நூலே நம்ம பூ கட்டுற நூலே ஒரு 5-6 மடித்து கூட அதில் கட்டிக்கலாம். நம்மளுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதில் கட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் இன்றைக்கி ரிப்பனே எடுத்துக்கிறேன். 1 இன்ச் ரிப்பன் கோல்டு கலர் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு பாருங்கள், அதோட நுனி பகுதியில் இந்த மாதிரி நூலை வச்சு ஒரு 5-6 சுற்றி பூ கட்டுற மாதிரி ஒரு 2 கண்ணி 3 கண்ணி நல்லா இறுக்கமாக இந்த மாதிரி 2 டைம் 3 டைம் கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா முடி கூட போட்டுக்கலாம். பூ கட்ட தெரியல அப்படின்னா இப்போ நான் முடி போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முடி கூட ஒரு 2 டைம் 3 டைம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த குட்டி நூலை கட் பண்ணிடலாம். பெரிய நூல் அப்படியே இருக்கட்டும், நம்ம ஃபுல்லாகவே கட்ட போகிறதில்ல, சுற்றி தான் எடுக்க போகிறோம். அதனால் அந்த பெரிய நூல் அப்படியே இருக்கட்டும், நீளமாகவே விட்டுருங்க. அடுத்து நம்ம ஜிப்சி ஃப்ளவரை இந்த மாதிரி 2 கொத்து 3 கொத்து எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஒரு 2 சுற்று 3 சுற்று சுற்றிக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் 2 கொத்து 3 கொத்து எடுத்து இந்த பக்கம் கிராஸாக வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். கேப் விழக்கூடாது சென்டரில். இந்த பக்கமும் லைட்டாக சாய்ச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பட்டன் ரோஸ் இந்த மாதிரி எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதோட காம்பு பகுதியில் ஒரு 3 சுற்று சுற்றிக்கலாம். ஜிப்சிக்கு வந்து 2 சுற்று போதுமானதாக இருக்கும். ரோஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக ஒரு 3 சுற்று 4 சுற்று சுற்றிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி கொஞ்சம் ஜிப்சி எடுத்து ரோஸோட இந்த சைடில் வச்சு 2 சுற்று சுற்றிக்கலாம். ரோஸோட அந்த சைடு எப்படி சுற்றணுமோ அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சம் ஜிப்சி வச்சு 2 சுற்று சுற்றிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது கீழே கொஞ்சம் ஒரு 3 கொத்து 4 கொத்து எடுத்து வச்சு கூட ரோஸோட கீழ்ப்பகுதியில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரோஸோட கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் வச்சு மறுபடியும் 2 சுற்று சுற்றிக்கலாம். எங்கேயுமே நாட் போட தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டோமாவே நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி பட்டன் ரோஸில் ரெடி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சின்ன வேணியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்து பட்டன் ரோஸ் வச்சு ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு 2 சைடுக்கும் இந்த மாதிரி ஜிப்சி வச்சு மறுபடியும் 2 சுற்று சுற்றிக்கலாம். அந்த சைடு ஜிப்சி வச்சு சுற்றியாச்சு. இப்போ இந்த சைடு ஜிப்சி வச்சு சுற்றிட்டு மறுபடியும் கீழ்ப்பக்கமாக கொஞ்சம் ஜிப்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி எவ்வளோ நீளம் வேணி ரெடி பண்ணுறோமோ அவ்வளோ நீளமும் இதே மெத்தடு தான். எங்கேயுமே கட்ட தேவையில்ல. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கிட்டோமா போதும். இடையில இந்த மாதிரி சுற்றி எடுத்தமாவே போதுமானதாக இருக்கும். பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த வேணி ரெடி பண்ணிடலாம். ரோஸ் அதிகமாக தேவைப்படாது. இப்போ சுற்றுற வேணிக்கு ஒரு 9 ரோஸு, அடுத்து ஒரு 3 ரோஸு, 12 ரோஸ் இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஒரு பிரைடல் வேணி வந்துட்டு ரெடி ஆயிரும். நம்மளுக்கு இந்த மாதிரி பட்டன் ரோஸ் வந்துட்டு ரொம்ப சின்ன பூக்கடையில் கூட ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஆனால் ஜிப்சி ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பூ மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். அதுவும் ஒரு பஞ்ச், அரை பஞ்ச், இந்த மாதிரி பஞ்சாக தான் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச பூ கடையில் சொல்லி வச்சிருந்தோமா கூட அவங்க பூ எடுக்க போகும்போது நம்மளுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்து தருவாங்க. அதே மாதிரி ஜிப்சி ஃப்ளவரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையும் ஒரே மாதிரி இருக்காது. முகூர்த்த டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்ற நாட்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி தான் இருக்கும். அவ்வளோதான். லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க. நான் வந்துட்டு ஒரு லைனுக்கு 9 ரோஸ் வச்சு கட்டியிருக்கிறேன். ஜிப்சி வந்துட்டு கடைசி ரோஸ்க்கு இந்த மாதிரி 2 சைடும் ஜிப்சி வச்சு கட்டிட்டு கடைசியாக வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக கொஞ்சம் அதிக ஜிப்சி வச்சு கட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம 2 லைன் இந்த பக்கமும் வச்சு சுற்றணும் இல்லைங்களா, அதே மாதிரி லாஸ்ட்டுக்கும் கொஞ்சம் ஜிப்சி அதிகமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு ரிப்பன் நம்ம கொண்டையில் கட்டுறதுக்கு ரிப்பன் வேணும்னா விட்டுருங்க, இல்லை தேவைப்படாது நம்ம யூபின் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ரிப்பனை கட் பண்ணிடுங்க. ரிப்பனை நல்லா ஒட்டியே கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கடைசியாக ஒரு 4-5 சுற்றி இந்த மாதிரி கட்டிக்கலாம். அப்படி கட்ட தெரியலன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி முடி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். தேவைப்படாதுங்கிற பட்சத்தில் ரிப்பன் வந்துட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிட்டோமா நம்மளுக்கு யூபின் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிப்பன் வெளியில் தெரியாது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்து ரிப்பனை நம்ம விரல் சைஸுக்கு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 கொத்து 4 கொத்து இந்த மாதிரி ஜிப்சி வச்சுக்கலாம். ஜிப்சி வச்சுட்டு ரோஸ் வச்சுக்கலாம். இந்த ரோஸை சுற்றியும் மறுபடியும் ஜிப்சி வச்சுக்கலாம். நம்ம வேணி ரெடி பண்ணோம் இல்லைங்களா, பிரைடல் வேணி, அதே மாதிரி ஒரு அடுக்கு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நூல் வச்சு நல்லா 4 சுற்று 5 சுற்று சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கன்னி மாதிரி கட்டிக்கலாம், பூ கட்டுற மாதிரி. அப்படி இல்லைன்னா முடி கூட போட்டுக்கலாம், அது நம்மளோட இஷ்டம். இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக முடி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. கீழே இருக்க ரிப்பனும் பாருங்கள், அவ்வளோ லென்த்து வேணாலும் விட்டுறலாம், இல்லை நீளம் தேவைப்படாதுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. பட்டன் ரோஸ் வேணியை விட்டுருங்க. இந்த மாதிரி கீழே வைக்கிறது குட்டி குட்டியாக நம்ம ஹேர் ஸ்டைலை பொறுத்து எத்தனை வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப அழகாக நம்ம பட்டன் ரோஸ் வச்சு பிரைடல் வேணி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.